வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆன்செஸ்டர் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களோட மூதாதையர்கள் அவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பைல் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் கேண்டில் எடுத்திருக்கோம். ஸோ ஒரே ரீடிங் தான். இதில் என்ன வருதோ, யார் வராங்களோ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களோட மூதாதையர்கள் உங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள், உங்களை விட்டு மறைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வேறு யாராவது வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது உங்களோட பொருந்துறதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பிரபஞ்சத்தில் எத்தனையோ பேர் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ யார் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. வரவங்க கொடுக்குற மெசேஜ், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களோட மூதாதையர் அப்படின்னு கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை அவங்க மூலிமா கனெக்ட் ஆனவங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கன்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம காதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சொல்கிற பதிலை தான் நான் இங்கே ரீடிங்காக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ பாருங்கள், ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். ஓகேவா? நம்ம இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தெரியுது. குட்டி குழந்தை. எஸ், ரொம்ப குட்டி குழந்தை. அம்மாவோட வயிற்றில் இருந்த குழந்தை மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதை வேணா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். தெரியுதான்னு பாருங்கள். குட்டி குழந்தை. ஆனால் 2 குழந்தைங்க வந்திருக்காங்க. எஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குழந்தை, இங்கே ஒரு குழந்தை. 2 குழந்தைங்க, 2மே சின்ன குழந்தைங்க. அம்மாவோட தாய், அவங்களோட அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இந்த குழந்தைங்க ஆமாம், இல்லை 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து மிஸ்ட் அபார்ஷன் ஆயிருக்கும். அவங்க அம்மா, அவங்க குடும்பம் அதை வந்து ரொம்ப அழகாக வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை வந்து கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கலாம், அது இயற்கையான முறையில் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட அந்த குழந்தை அந்த தாயோட வயிற்றில் இருந்திருக்கலாம். சில குழந்தைங்கள் 8 மாதம் கூட வரைக்கும் இருந்திருக்கலாம். பட் அந்த குழந்தையோட இயற்கை எப்படி இருக்குன்னா அதுவாக அபார்ஷன் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அந்த குழந்தைய பற்றி நீங்கள் இப்போ வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ட் அபார்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ அந்த குழந்தை உங்ககிட்ட கூட வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தை தான். இதை ஆணா பெண்ணான்னு கேட்டால் ஆணாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது அபார்ஷன் ஆனால் கூட அந்த குழந்தைய வெளியில் எடுத்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இது ஒரு ஆண் குழந்தை தவறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தையாக இருக்கலாம். நீங்கள் அதை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தை, இந்த ரீடிங் மூலயமா என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த குழந்தை வந்து ஒரு ஏஞ்சல். சரியா? நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். அந்த ஆத்மாக்களுக்கு சில கர்ம வினைகள், கொஞ்சமான கர்ம வினைகள் கூட சேகரிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த கொஞ்சமான கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக தான் அது அந்த ஒரு தாயோட வயிற்றை தேடுது. ஸோ அந்த தாயோட வயிற்றில் அது சின்ன குட்டி ஜீவனாக பிறக்குது. அதோட கர்மா ரொம்ப 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 குறைச்சிது. ஸோ அந்த கர்மா கழிஞ்சோடனே வந்த வேலை முடிஞ்சிடுச்சின்னு அது போயிடுச்சு. சரியா? ஸோ இதில் நீங்கள் குற்றம் கவலைப்படுறதுக்கும் உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பத்துலேயோ ஏதோ ஒரு குழந்தை அதுவாகவே கருச்சிதைவு ஆகி மிஸ் ஆகிருந்ததுன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அது ஒரு ஏஞ்சல் பாப்பா, அது ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தை உங்களோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் தான் கொடுக்கும். சரியா? அடுத்தடுத்து உங்களுக்கு குழந்தைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஒரு குழந்தை தவறிடுச்சுன்னு ஸ்டாப் ஆகாது. சப்போஸ் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஃபஸ்ட்டு பேபியை இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த குழந்தை எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட முதல் குழந்தை, அதோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எஸ், அந்த குழந்தை உங்ககிட்ட அந்த இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. அதோட கர்ம பலன்கள் ரொம்ப 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 கம்மி.
அது ஏன் உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்துச்சுன்னா அதோட சின்ன கர்மா. எஸ், அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. மனிதர்களுக்கு வந்து உடல் எடுத்து தான் நம்மளோட கர்மாவை கழிக்க முடியும். ஆத்மாவாக இருக்கும்போது பூத உடலாக இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஆத்மாங்கிறது உடலே இல்லாமல் ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களோட கர்மா கழிக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு உயிர் எடுத்து தான் அந்த நம்மளோட கர்மா கழிக்க முடியும். அதனால தான் அந்த குட்டி பாப்பா உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து சில மாதங்கள் இருந்து அதோட பாவக்கணக்குகள் தீர்ந்த பிறகு அது ஒரு தேவதையாக போயிருக்கா வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஒரு அழகான ஆண் குழந்தையாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. அதோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு இதுக்கு மேலே சுபிக்ஷம் நிறைய வரும். ஸோ அந்த பாப்பாவை நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த பாப்பா வந்து நம்மளால் தவற விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி எந்த குற்ற உணர்வும் உங்களுக்கு வேண்டாம். இது இயற்கையான முறையில் கருசிதைவு ஏற்பட்ட ஒரு ஆண் குழந்தையோட ரீடிங் மாதிரி ரெசனேட் ஆகுது. சரியா? அந்த குழந்தை உங்களுக்கு நல்லது மட்டுமே, அந்த ஆத்மா நல்லது மட்டுமே நினைக்குது. எஸ், அதை ஃபீல் பண்ணியிருக்கு. உங்களோட குடும்பம் சார்ந்த அந்த வைப்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமாக இருந்திருக்கு. அதோட கர்ம வினைகள் கழிந்த பிறகு அது அந்த மாதிரி தவறு இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நான் எப்போவுமே உங்களை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுதேன். ஸோ இந்த பாப்பாவோடது முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பாருங்கள், ஹார்ட் கொடுக்குது. அது தெரியுதான்னு எனக்கு தெரியல. எஸ், அது உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குது. ஸோ அதோட இதயத்தில் நீங்கள் உங்கள் குடும்பம் எப்போவுமே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசியிருப்பீங்க. அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப அன்பாக இருந்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஸோ உங்களோட உணர்வு அந்த குழந்தை நல்லா கேட்ச் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. அதோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பயம் வேண்டாம். சரியா? சப்போஸ் இது வந்து உங்களோட 2வது 3வது குழந்தை இந்த மாதிரி தவறு இருந்தால் உங்களோட முதல் குழந்தைங்க 2வது குழந்தைங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தை இருக்காங்க, இருந்தும் நான் இந்த மாதிரி கன்சீவ் ஆகிருந்தேன், ஏதோ ஒரு விஷயத்தில் அது தவறி போயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம். இந்த பாப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது, உங்களோட குழந்தைங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், வெரி குட். நல்லா இருக்குங்க. அந்த பாப்பா எப்போதுமே உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட கனவுகளில் அந்த குழந்தை வரக்கூட சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கனவில் ஒரு குட்டி பாப்பா வர மாதிரி கனவு வந்திருக்கலாம். எஸ், உங்களால் இயன்ற அளவு ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த குட்டி பாப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து நல்லாயிருக்கும். உங்களை எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். என்னோட முடிஞ்சிடுச்சு, நான் போயிட்டேன் அப்படின்னு அதோட சாப்டரை முடிச்சிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். அது உங்களுக்கு பை கூட சொல்லிடுச்சு. ஸோ அதோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே நல்லா இருக்குது. ஓகேவா? எஸ், நான் இன்னொன்று சொன்னேன்ல, இன்னொரு குழந்தை 2 குழந்தை தெரியுதுன்னு. இப்போ இன்னொரு குழந்தை எப்படின்னா அதுவும் ரொம்ப சின்ன பாப்பா தான். பட் அது எப்படி இறந்ததுன்னா அது இயற்கையான முறையில் இறக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. எஸ், அது இயற்கை சார்ந்து இறக்கல, கருக்கலைப்பு செய்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இதை பற்றி பேச முடியாது. இது தனி மனித சுதந்திரம். ஸோ இது அந்த குழந்தை கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது, கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்குது. அது ஹார்ட் பிரேக், 2 துண்டாக போயிருக்கு அதோட இதயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், அது இன்னொரு இடத்துல கூட பிறந்திருக்க சான்சஸ் இருக்குது. பட் இப்போது அதோட ஆத்மா கொஞ்சம் அலைஞ்சிட்டு தான் இருக்குது. உங்களால் முடிஞ்சால், சப்போஸ் நீங்கள் இதை வந்து நீங்களே கருக்கலைப்பு செய்திருக்கீங்க, இந்த குழந்தை உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை மனசில் சில வருத்தங்கள் இருக்குது. அதோட ஆன்மா இன்னும் அங்கே தான் இருக்குது. இப்போ இது நடந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேபி சொன்னேன்ல, அது வந்து ஒரு ஏஞ்சல் பாப்பா. அது தானாக வந்து தவறி இருக்கும், இயற்கையாகவே கருக்கலைப்பு ஆகிருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இன்னொரு 2வது குழந்தை சொல்லிகிட்ருக்கேன்ல, அந்த குழந்தைக்கு இன்றைக்கெலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அந்த குழந்தை தவறியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ், அந்த கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அது இந்த பூமிக்கு வேண்டான்னு சொல்லி அழிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச முடியாது. நான் சொன்ன மாதிரி அது தனி மனித சுதந்திரம். ஆனால் அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ளே நிறைய காயங்கள் இருக்குது. அதோட 3 of Swordsல எப்படி இருக்கும், 3 கத்திகள் வந்து ஒரு இதயத்தை குத்துற மாதிரி இருக்கும்ல.
ஸோ அந்த அளவுக்கு காயங்கள் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க. இது ஒரு பாவமானு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவ்வளோ காயங்கள் பட்டிருக்கு. கருக்கலைப்புங்கிறது ஒரு குழந்தைய உங்களுக்கு தெரியும், என்னால் ரீடிங்கில் ரெசனேட் ஆகிற விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது. சொல்ல முடியல. ஏன்னா அதோட உயிரை கொள்றதுக்கு சமம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் நிகழ்ந்திருக்கு. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் நான் சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு குழந்தைய வந்து கருக்கலைப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பரிகாரம் செஞ்சுக்கோங்க. அந்த குழந்தையோட மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பாவத்திற்கான தீர்வு பார்த்துக்கோங்க. என்னென்ன பரிகாரம் இருக்கோ நீங்கள் உங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும், இப்போ அந்த கேண்டில் நான் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா அது கண்ணீர் விட்டுட்டுருக்கு. என்ன நீங்கள் கழிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு அழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழுகை அதோட கண்ணில் தெரியுது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, அது உங்களை குறை சொல்லலை, உங்களை அது மேலே கோவம் எதுவும் இல்லை உங்கள் மேலே. பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது உட்காந்து அழுகுது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருந்திருப்பீங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் கலைச்சிருப்பீங்க, வேணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்களும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் அந்த குழந்தை உட்காந்து அழுது. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நம்ம இல்லாமல் போயிட்டோமேனு அழுது. பட் நீங்கள் அதை சொல்கிறேன். அது அழுவுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது இன்னொரு ஜென்மம் எடுக்க உபயோகமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த குழந்தை கழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பரிகாரமோ நீங்கள் யாரையாவது பெரியவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. சரியா? ஸோ இந்த கேண்டில் பிடிக்கும் போது என்ன ரெசனேட் ஆகுதோ உள்ளது உள்ளபடி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். மேட்ச் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க. பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அந்த குழந்தையோட வருத்தம் மிக அதிகமாக இருக்குது. அது நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு அடுத்த ஜென்மம் எடுக்க அதுக்கு உபயோகமாக இருக்கும். சரியா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ணுங்க. இனிமேல் அந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு அதுக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. அதை நினச்சி கொஞ்சம் ப்ரே பண்ணிங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். சரியா? ஏன்னா அது உங்கள் வயிற்றுக்குள்ளே வரும்போது நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கோம். நீங்களும் அதுக்கு அன்பு கொடுத்துருப்பீங்க. பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் உள்ள பாண்டிங் நல்லாயிருக்கு. அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லாயிருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, கடவுள் சித்தம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க, அது யார் கையிலையுமே இல்லை. ஸோ வருத்தம் வேண்டாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான விஷயத்தில் நீங்கள் நாடுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் அழுகிற மாதிரியும் எனக்கு ரெசனேட் ஆகுது. அந்த பாப்பா சொல்லுது அழ வேண்டாம், எங்கள் அம்மா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. எங்கள் அம்மா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெண் குழந்தை மாதிரி தெரியுது. இது ஒரு பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. என்னோடய பாவம் போயிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சரியா? எனக்கு இதில் ஆன்சர் தெரியல. பட் அந்த குட்டி பாப்பா எங்கள் அம்மாவை அழ வேணா சொல்லுங்கள், எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்கன்னு தான் சொல்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் அதுக்கான கர்மா ஒண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கு அந்த விஷயங்கள்லாம் முறைப்படி பண்ணிங்கன்னா அது அடுத்த ஜென்மம் எடுக்க அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ தான் அது கொஞ்சம் சிரிக்குது. சரியா? இவ்வளோ நேரம் அதை அழுகிற மாதிரி ஒரே கண்ணில் தண்ணியாக வந்துட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களையும் சிரிக்க சொல்லுது. சரி, இது யார் மேலேயும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இப்போது இந்த குழந்தைய செயற்கையான முறையில் கரு கலைச்சிருப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த 2வது குழந்தை, அந்த குழந்தையோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது.
எஸ் எஸ் ஆமாம், அதோட மெச்சூரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு நல்ல புரிதல்கள் இருக்குது. அதனால் அது உங்களை எந்த விதத்துலேயும் தண்டிக்காது. ஓகேவா? அந்த குழந்தை மனசார உங்களை எந்த விதத்துலேயும் நோகடிக்காது. பட் அதுக்கு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை தான் நான் தீர்க்க சொல்லி உங்களை யாரையாவது பார்த்து பரிகாரம் செய்யுங்கன்ற. சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா, என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம இப்படி செஞ்சுட்டோம். சப்போஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகி இது உங்களுக்கு பொருந்திடுச்சுன்னா மூளையில் உட்காந்துட்டு அழுவாதீங்க. எஸ், அழுகிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த குழந்தை சொல்கிறத நான் சொல்கிறேன். இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு குட்டி பாப்பாவையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு அது சொல்லுது. எஸ், உங்கள் வீட்டில் ஆல்ரெடி குழந்தைங்கள் இருக்கலாம். 2-3 குழந்தைங்கள் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இருக்கலாம். அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. இதோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. எங்கள் அம்மா வாழ வேணாம்னு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தைங்க. ரொம்ப தங்கமான குழந்தை. வளர்ந்துருந்தா ரொம்ப சமத்தாக இருந்திருக்கும். பட் அது தவறி போயிடுச்சு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கஷ்டம் உங்கள் மனசில் இருக்கலாம். இப்போ நான் ரீடிங் படிக்கும்போது நீங்கள் அழுதுட்டு கூட இருப்பீங்க. அந்த குழந்தை சொல்கிறத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் அழ வேணான்னு தான் சொல்லுது. சரியா? உங்களுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தது, அது விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான் அந்த குழந்தைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 of Swords அந்த குழந்தை மேலே நிறையா இருக்குது, காயங்கள் இருக்குது. பட் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அது அந்த குழந்தைக்கான ஒரு உதவியாக இருக்கும். சரியா? செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அதற்கான பிரார்த்தனை பண்ணுங்கள். எஸ், டெய்லியும் கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது சந்தோஷமாக இருக்கும். இந்த குழந்தை கூட உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களையும் ஆசீர்வாதம் தாங்க பண்ணுது. உங்களை எந்த குறையுமே சொல்லலைங்க. அந்த குட்டி பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா, பெண் குழந்தை, நல்ல சமத்தான பெண் குழந்தை. நீ சொல்கிறேன், அது உங்களை வருத்தப்படாதீங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு ரொம்ப நல்ல அறிவாளி குழந்தைங்க அப்படி சொல்லுது. ஸோ நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் பாப்பா உங்களை அழகை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படலை. சரியா? ஸோ உங்களை அளவே சொல்லலை அவள். நீங்கள் உங்களால் முடியலன்னு அவளுக்கு தெரியுது, அவளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவளோட குமுறல்கள் இருக்க தான் செய்யுது. சரியா? ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா அவள் உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த சொல்லலை. இனிமேல் இப்படி செய்யாதீங்கம்மா அப்படின்றதான் சொல்கிறான். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எஸ், நான் சொல்கிறேன். இந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வேண்டாம். இப்போ அவள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது கூட ஒரு ஆற்றாமையினால் பேசிகிட்டு இருக்கா. சரியா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2வது பாப்பா பெண் குழந்தை இயற்கையான முறையில் இறந்து போகல, செயற்கை மூலயமா அவள் கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கா. அப்படிங்கிற பட்சத்தில் அவள் சொல்கிற விஷயம், நான் வந்து உன்னை குற்றம் சொல்கிறதுக்காக இங்கே வரல, நீ கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கும் நான் வரல, நீங்கள் அந்த குழந்தைய பிரிஞ்சு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். எஸ், நீ தான் என்னை கொன்ன, ஆனால் என்னையே கொன்னுட்டு நீ ஏன் டெய்லி அழுவுற அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்கள் அழ வேண்டாமா, சொல்கிறேன்டி தங்கம், உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அழ வேண்டாமா. சரியா? இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழாதீங்க. நீங்கள் இப்போ அந்த குழந்தை வேணான்னு சொன்னதுக்கான ரீசன் ஏதோ ஒரு சிக்கல். எஸ், இவ்வளோ என்னால் பார்த்துக்க முடியல, அதனால் வேணான்னு கழிச்சிருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் உட்காந்து அவளை நினச்சி அழுவுறீங்க. அதனால தான் அவள் இந்த ரீடிங்கில் வந்திருக்கா. ஸோ அழ வேண்டாம். எங்கள் அம்மாவை மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுங்கள். அவங்க மேலே தவறு இல்லை. எஸ், அவங்க மேலே தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் மேலே தவறு இல்லை, ஏதோ அவங்களோட கர்மா உன்னோட கர்மா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். நான் தான் சொன்னேன்ல, அது ரொம்ப அறிவான குழந்தைன்னு. ஸோ இத்தினோண்ட பாப்பா தான். இன்றைக்கெலாம் அதுக்கு 2-3 மாதங்கள் தான் இருந்திருக்கும் அந்த குழந்தை உங்கள் வயிற்றுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ரீடிங் ஆகிருக்கு. இந்த 1 வருஷத்தில் இறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. 1 வருஷம்னா போன வருஷத்தில் 2023 இறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுக்கு 2022 கூட இருந்திருக்கலாம். பட் ஒரு 12 மாதங்கள் 13 மாதங்களுக்குள்ளே இந்த குழந்தை இறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 மாதங்கள் தான் அவங்க வயிற்றில் இருந்திருப்பான். எஸ், சொல்லிட்டேன். அவள் திரும்ப அதான் சொல்கிறான். நான் உன்னை குற்றம் குறை கூறதுக்கு வரலம்மா, எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, பட் 2 பேரும் சேர முடியல. ஆனாலும் நான் ஒன்று நினச்சிட்ருக்கேன், நீ என்னை நினச்சி வருத்தப்படாத, எனக்கு அடுத்த ஜென்மா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீ கவலைப்படாத, எனக்கு சில காயங்கள் இருக்குது, நான் அழுவுறேன் அப்படின்னு அழுறா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்படி ஆயிடுச்சு நீங்கள் உட்காந்து அவளை நினச்சி அழுதுட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அழுகை நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா அவள் வேலையை பார்ப்பா. சரியா? அதனால தான் அவள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கா. புரியுதா நான் சொல்கிறது? அவள் ஏன் இங்கே வந்திருக்கான்னா,
நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல். எஸ், நான் சொன்ன மாதிரி இது தனி மனித சுதந்திரம். யார் வேணால் என்ன வேணால் முடிவெடுக்கலாம், எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த தப்பை பண்ணிவிட்டு டெய்லியும் அந்த குழந்தைய நினச்சி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அது வேணான்னு சொல்கிறதுக்கு தான் இது இங்கே வந்திருக்கா. நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் பாப்பா சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி 1க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கலாம், 1 2 குழந்தைங்க கூட இருக்கலாம். எஸ், இருக்கலாம். அந்த குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த பாப்பாவோட ஆசை. ஸோ அந்த குழந்தைங்கள உங்களால் எவ்வளோ சிறப்பாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கோங்க. நான் நல்லா இருக்கேன். என்னோடய ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. எங்கள் அம்மா அழக்கூடாது சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு தான் அவள் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கா. நான் அதுதான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி இந்த 2 குழந்தைங்க தான் எனக்கு ரீடிங்கில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. வேறு யாரும் வரல, பெரியவங்க யாருமே வரல. இந்த சைடு இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ் 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 சொல்கிறேன். இன்னொரு குட்டி ஜீவன். எஸ், இன்னொரு குட்டி ஜீவன் ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கி என்ன தெரியல, குட்டி பாப்பாங்களாம் வருது. எஸ் எஸ், அந்த குட்டி பாப்பா பிறந்து ஏதோ இறந்து போன மாதிரி இருக்குது. எஸ், அவள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கா, பிறந்து இறந்து போன மாதிரி இருக்குது. அவளும் ஒரு பெண் குழந்தை மாதிரி தான் தெரியுது. பிறந்த உடனே இறந்து தான் போயிருக்கா. ஏன்னு தெரியல. 3 குழந்தைங்க. அவளுக்கு இன்னும் கூட பசங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அவள் கூட யாராவது பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா அவள் 2வது 3வது குழந்தையாக பிறந்திருக்கலாம். எஸ், ஆமாம், அவங்க குடும்பத்தில் நிறைய கூட்டு குடும்பமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எஸ், இது அவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த குழந்தை கூட ரொம்ப சமத்து குழந்தைங்க. அது ஒன்றுமே சொல்லலை, அது சும்மா வந்திருக்கான். எஸ், சும்மா தான் வந்திருக்குங்க. இந்த குழந்தை வந்து பிறந்து தவறிடுச்சு. ஸோ இது இந்த பாவம் உங்கள் கணக்கில் சேராது. சரியா? ஏதோ அந்த குழந்தைக்கு உடல் நலம் குறைவால் இறந்துருக்கலாம், ஏதோ போஷாக்கு குறைவால் இறந்துருக்கலாம். ஸோ இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களோட உடம்பை பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ இது 3மே குழந்தைங்க தான். சரியா? முதல் குழந்தை அது இயற்கையான முறையில் கருச்சிதைவு ஆயிருக்கு. அந்த குழந்தை ஒரு ஏஞ்சல். ஓகே, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தமே படாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு ஏஞ்சல், என்னோடய குட்டி கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு அதை அழகாக சொல்லிடுச்சு. அது ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? 2வது பெண் குழந்தை செயற்கை முறையில் கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கு. பட் அது கொஞ்சம் ஃபீல் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா அது டெய்லி நைட்டில் உட்காந்து அதை நினச்சி அழுதுட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 12-13 மாதங்கள் கூட ஆயிருக்கலாம் அந்த குழந்தை இறந்து. இல்லை அந்த 13 மாதத்துக்குள்ளே எப்பயாவது இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பரிகாரம் செஞ்சுக்கோங்க அந்த பெண் குழந்தைக்கு. அவங்க அம்மாவை அழ வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த குழந்தை வந்திருக்கு. இது 3வது வந்திருக்குல்ல, இது ஒரு சுட்டி குழந்தை. இது பிறந்து கொஞ்ச நாள், எஸ், இந்த பூமியில் பிறந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு உடல்நல குறைவால் இறந்துருக்கு. இது இன்னமும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்குது. எஸ், சொல்கிறேன், அவங்க வீட்டில் இன்னும் குழந்தைங்க இருக்காங்களாம். ஸோ அந்த குழந்தை வழியாக என்னை பாருங்கள், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லுது. எஸ், இது ஒரு சுட்டி பாப்பா. இது வருத்தமும் படல. இது ஒரு ஜாலியான குழந்தையாக இருக்குங்க. எஸ், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது. இது ரொம்ப பத்திரமாக இருக்குது. ஏதோ ஒரு தேவதைகள் அதை பத்திரமாக பார்த்துக்குது. அதோட எஸ் சொல்கிறேன், அதோட கர்ம வினைகள் போன பிறகு எஸ், இது ஒரு பூத உடல் இருந்தால் கர்ம வினைகள் போகாதில்ல, இன்னும் ஏதோ ஒரு உடலுக்காக அது காத்துட்ருக்கு. பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதோட உடல் நல குறைவால் அது இயற்கையான மரணம் தான் அடைஞ்சிருக்கு. ஸோ நம்மளால தான் போயிடுச்சுன்னு எந்த ஒரு குற்றமும் உங்களுக்கு தேவையில்லை. அது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குங்க. அதோட வைப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்து ஏதோ இறந்துருச்சுன்னா அது உங்களை விட்டுட்டு போகலை, அது அங்கே தான் இருக்குது, அது சந்தோஷமாக இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எஸ், நீங்கள் அதை நினச்சி வேணால் ப்ரே பண்ணிக்கலாம். பட் அவங்க வீட்டில் ஆல்ரெடி குட்டி குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லுது அது. எஸ், சொல்கிறேன். ஸோ அந்த குட்டி குழந்தைங்கள் வழியாக என்னை பாருங்கள், என்னை நீங்கள் மிஸ் பண்ணல, எனக்கான வேலை முடிஞ்சிடுச்சு, நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை ரொம்ப பிறந்திருக்கு, இந்த பூமியில் தான் இருந்திருக்கு. எஸ் எஸ் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீமெச்சூர் சைல்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? எஸ், இருந்திருக்கு. ஆனால் அது வெளியில் பார்க்க தான் அது ரொம்ப குட்டியாக, எலிக்குட்டி மாதிரி குட்டியாக இருந்திருக்கும்.
கையில் பிடிக்க கூட பயந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உடல் நல குறைவால் இறந்துருக்கலாம். பட் அது ரொம்ப சேட்டை பிடிச்ச குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பாப்பாங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. சரியா? இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பொருந்துதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளும் குழந்தையாக மாறிடுவோம். அதில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குது. பட் அவளும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அறிவு படைத்த குழந்தை. அவள் அவங்க அம்மா கொடுக்குற விஷயம் என்ன நீ பண்ணிட்ட, பட் நீ ஏன் அதை நினச்சி வருத்தப்படுற? நீ உன்னோட சந்தோஷத்துக்காக தானே என்னை கலைச்சேன், அதுக்கப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்குறா. ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க. முடிஞ்சால் அவகிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் பரிகாரம் பண்ணுங்கள். அவள் உங்களை சந்தோஷமாக தான் இருக்க சொல்கிறான். ஓகேவா? ஸோ அவள் சொல்கிற ஒரு விஷயம், நீ நல்லா இருமா அப்படின்னு தான் சொல்கிறான். அதுவும் அவன் மனப்பூர்வமாக சொல்கிறான். மனசில் எந்த கோவத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லலை. ஸோ நீங்கள் அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு காட்டுங்க. ஏன்னா இப்போது அவள் உயிரை விட்டதுக்கு ரீசன் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல், அதனால் அவள் இறந்துருக்கா. சரியா? அப்போ ஒரு உயிரே போயிருக்கு. ஒரு சந்தோஷத்துக்காக போயிருக்கணும் போது அட்லீஸ்ட் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்றதான் அவள் கேட்குறா. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கிற ரெசனேட் வச்சு குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசுவோம். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குழந்தைங்களில் ஏதாவது ஒரு குழந்தை உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கனெக்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணி உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாக வச்சு பாருங்கள். பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ முதல் குழந்தை தவறி போயிருக்கு, அது ஒரு ஆண் குழந்தை. அதோட மெசேஜ், நீங்கள் எதுவுமே பண்ணல, இந்த உலகத்தில் நான் வந்து வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டேன், என்னை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு பக்காவாக சொல்லிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது பெண் குழந்தை அவங்க அம்மாவுக்கு சொல்கிற அட்வைஸ், அந்த பெண் குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, நீ என்னை நினச்சி அழுகாத, நீ சந்தோஷமாக இரு, நான் உன்னை எதுவுமே தப்பாகவே நினச்சிக்கல, உன்னோட மகிழ்ச்சி எனக்கு வேணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டீங்கனாலே அந்த குழந்தை அடுத்த ஜென்மத்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் தான் அதுக்கு அந்த விஷயங்களை பண்ணணும். அது உங்களோட கனவுல வரவும் சான்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை தான். ரெஸ்னேட் ஆடவங்க எடுத்துக்கோங்க. இன்னொன்று, மூணாவது ஒரு சுட்டி குழந்தை பார்த்தோம்ல, அது குட்டி பாப்பா, 8 மாதத்தில் பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பாப்பா. அது பிறந்து சில நாட்களில் தவறி இருக்கலாம். பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுதான் என்ன சொல்கிறது, லாஸ்ட்டாக வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிடுச்சு. ஒரு ஆன்செஸ்டர் ரீடிங்கே ஒரு கலகலன்னு ஆக்கிடுச்சுன்னா அந்த பாப்பாவோட வைப்ரேஷன் வந்த பிறகு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இவ்வளோண்டு குட்டி பாப்பாங்க கிட்டேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஞானம் வருது பாருங்கள். இதுங்கெல்லாம் தேவதைங்க தான். ஸோ நம்ம நிறையா பெருசாகிட்டு நம்மளுக்கு சில விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோண்டு குழந்தைங்க அதுங்க எவ்வளோ அழகாக அந்த உலகத்தை புரிஞ்சு வச்சுருக்கு, மனுஷங்களை புரிஞ்சுக்குது. ஸோ இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இன்றைக்கி அமாவாசை அதுமாக நான் இந்த ரீடிங் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 3 தேவதைகள், 2 தேவதைகளாக இருக்கலாம். ரெண்டுமே வந்து பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த குழந்தைங்கள பார்க்க. அதுங்க கொடுத்த மெசேஜை நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். பொருந்துறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.